இன்னைக்கு தேதியில வேற ஒண்ணுமே இல்லை. இந்த மொபைல்ல இருந்து, ஆன்லைன்ல இருந்து, சோசியல் மீடியால இருந்து குழந்தைய ஓரளவு காப்பாத்திட்டீங்கன்னாவே நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க பெருசா பயான்லாம் செய்ய வேணாம். இந்த புடுங்க வேண்டியதை மட்டும் கொஞ்சம் புடுங்கி விட்டீங்கன்னு வைங்களேன், ஓரளவு குழந்தைகளை சரியாக வளர்த்து விடலாம். இன்னைக்கு குழந்தைகள் இன்டர்நெட்டோட தான் இருக்குது. அது என்னமோ 3 மாசம் 4 மாசம் லேசா கைகால ஆட்ட ஆரம்பிச்சாவே இப்ப இருக்கிற குழந்தை இப்படித்தான் ஆட்டுது. இந்த மொபைல தள்ளுற மாதிரியே காலத்திற்கேற்ப பிறக்கிற குழந்தைகளுக்கு இறைவன் அப்படி ஒரு இது ஆற்றலை தந்து வருவானோ என்னமோ தெரியவில்லை. கேம்ஸ்லயே இருக்காங்க நிறைய பேர். நாம குழந்தைகளையும் சிறுவர் சிறுமிகளையும் பத்தி பேசுறோம். இங்க வயசானதுக்கு எல்லாமே கேம் விளையாடிட்டு உட்காந்துருக்குது. எங்க கூட ட்ரெயின்ல வர்ற உட்காந்துருக்கிற 70 வயசுக்காரு இங்க ஏறினதுல இருந்து திருச்சியில இறங்குற வரையும் விளையாடிட்டு தான் இருக்காரு. எங்கேயும் அவர் பார்வை திரும்பவே இல்லை. எல்லாரும் கேம்ஸ் அடிக்டுகள், சோசியல் மீடியா அடிக்டுகள், ரீல்ஸுகளுக்கு அடிக்டுகள். இது திரும்ப பிள்ளைகளா இருக்கு, அதுக்கெல்லாம் இன்ஸ்டால ரீல்ஸ் போடுது. சாயந்தரம் வந்த உடனே தூக்கிடுது மொபைல. ஹாய் கைஸ் அப்படின்னு அது ஏதோ ஒரு வரலாறு சொல்ல ஆரம்பிக்குது. சாயந்தரம் வந்த உடனே என்னமோ குரானை தூக்கின மாதிரி, புஸ்தகத்தை தூக்கின மாதிரி. இப்போல்லாம் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் அதிகமா வர்ற வியாதி என்ன தெரியுமா? மனநல மருத்துவர்கள் சொல்றாங்க இந்த வியாதிக்கு ஐஏடின்னு பேராமா. நிறைய பேர் இப்ப பேஷண்ட்டுக்கு அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு தான். ஐஏடினா இன்டர்நெட் அடிக்ஷன் டிசார்டர் அப்படின்னு சொல்றாங்க. சுருக்கமா, நீங்க கொடுக்கிற மொபைல்னாலையும் அதிலே அவர்கள் காணுகிற காட்சிகள்னாலையும் சோசியல் மீடியாக்களாலும் அதிகமாக மனதளவில் பாதிக்கப்பட்டவர்கள் ஐஏடி என்கிற நோயினால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று மனச்சிதைவுகளுக்கு மருந்தளிக்கக்கூடிய, மருத்துவம் பார்க்கக்கூடிய, கவுன்சிலிங் செய்யக்கூடிய மருத்துவர்கள் அதையெல்லாம் சொல்லுகிறார்கள்.